ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல நேரங்களில் பல ஜனங்களை பார்க்கும் பொழுது நாம் சில நேரங்களில் அவர்களை குறித்து நாம் ஒரு காரியத்தை சொல்லுவோம். இந்த அளவிற்கு கல் நெஞ்சக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே. எந்த அளவிற்கு கல் நெஞ்சக்காரனா இருந்திருக்கிறான் பாருங்களேன். இந்த காரியத்தை குறித்து இதுக்கு கூடவா அவனுக்கு மனசு இலகாது? இதுக்கு கூடவா ஒரு இப்படி ஒரு ஒரு இந்த அளவுக்கு கூடவா அவனுக்கு இரக்கம் இல்லை? இந்த அளவுக்கு கூடவா இவனுக்கு அன்பு இல்லை? இப்படிலாம் யாராவது செய்வாங்களா? ஒரு ஒரு கல் நெஞ்சம் உடையவன் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டானே என்று சொல்லி பல நேரங்களில் நாம் பலரை குறித்து இப்படி எல்லாம் சொல்லி இருப்போம். இங்கே ஆதியாகமம் 37 25 வசனத்திலும் நாம் யோசேப்பினுடைய சகோதரர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் முதலாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். ரூபன் அவனை காப்பாற்றுகிறான். இப்பொழுது அப்படியானால் அவனை குழியிலே தூக்கி போடுவோம் என்று சொல்லி குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். இப்பொழுது அவன் குழியிலே கிடக்கிறான். அவன் ஏறி வர முடியாத குழி. எப்படியும் அந்த குழியிலே இருக்கும் பொழுது அவன் இவர்களை அழைத்திருப்பான். அண்ணா என்னை காப்பாற்றுங்கள், அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் வாசிக்க வேண்டிய இந்த வசனத்தை 37:25 அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்திருந்தார்கள். எப்படி ஒரு கல்லான நெஞ்சம் பாருங்கள். தன்னோடு கூட பிறந்த ஒரு சகோதரன் விளையாடுகிற தன்னுடைய தகப்பனார் அனுப்பி இவனை விசாரிப்பதற்காக, அதுவும் அவன் கொண்டு வந்த சாப்பாடு கொஞ்சம் கூட எந்த ஒரு மனிதன் இப்படி செய்வானா என்று சொல்லி நாம் நினைக்கத்தக்க நிலையில தன்னுடைய சகோதரன் குழியில் இருக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு எப்படி மனது வந்ததோ தெரியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களைப் போல நாம் இருந்து விடக்கூடாது. தேவன் நம்மீது நமக்கு காட்டின இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மீது காட்டின அன்பை மற்றவர்களுக்கு நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவன் செத்தா எனக்கென்ன, எவன் அழுதா எனக்கென்ன, எவன் கஷ்டப்பட்டா எனக்கென்ன என்று சொல்லி நாம் கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கக்கூடாது. நாம் இளகின மனதுடையவர்களாக, இரக்கம் மிகுந்தவர்களாக, அன்பு மிகுந்தவர்களாக, சாந்த குணம் மிகுந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும்.